தென்னிந்தியாவின் சிறந்த பட தொகுப்பாளர்களில் ஒருவர் ஆண்டனி. தமிழின் முன்னணி இயக்குனர்களான முருகதாஸ், சங்கர், கௌதம் மேனன், ஏ.எல். விஜய், லிங்குசாமி உள்ளிட்டோர்களின் படங்களுக்கு பட தொகுப்பாளராக பணிபுரிந்துள்ளார். இப்போது இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்கிறார். மலையாளத்தில் ஜாய் மேத்யூவின் இயக்கத்தில் லால், சீனிவாசன் நடிப்பில் வெளியாகி பாராட்ட பெற்ற படமான ஷட்டர் படத்தின் ரீமேக்கே நைட் ஷோ. இப்படத்திற்கு திரைக்கதை, இயக்கம் மற்றும் எடிட்டிங் பணிகளை ஆண்டனியே செய்திருக்கிறார். சத்யராஜ், வருண், அனுமோல் உள்ளிட்டோர் பலர் நடித்திருக்கின்றனர். ஷூட்டிங், டப்பிங் பணிகள் முடிவடைந்து ஆகஸ்ட் மாதம் படம் வெளியாக இருக்கிறதா. நைட் ஷோ படத்தின் கதையாவது, சிங்கப்பூரில் வேலை செய்து கொண்டிருக்கும் சேகர் என்னும் சத்யராஜ் தன் சொந்த ஊரான சென்னைக்கு விடுமுறைக்காக வருகிறார். தன் வீட்டிற்கு அருகில் இருக்கும் தனக்கு சொந்தமான கடைகளில் ஷட்டர் மூடிய ஒரு கடையை தவிர அனைத்து கடைகளையும் வாடகைக்கு விட்டு வந்திருந்தார். விடுமுறையில் வந்திருக்கும் சேகர் தன் நண்பர்களுடன் தினமும் இரவில் மது அருந்துவதை வழக்கமாக வைத்திருந்தார். திடீரென்று ஒரு நாளில் சேகரின் நண்பர் சூரி, ஆட்டோ டிரைவரான அவன், சேகரை தங்கம் என்னும் விபச்சாரியுடன் ஷட்டர் மூடிய கதவில் அடைத்து விடுகிறான். அவர்கள் இருவரும் ஆனந்தமாக இரவை கழிப்பதற்காக சூரி அதிகாலையில் யாருக்கும் தெரியாமல் ஷட்டரை திறந்து விடுவதாக நம்பிக்கை தெரிவிக்கிறான். சூரி அதிகாலையில் வராததால் சேகரும் தங்கமும் ஷட்டர் மூடிய கதவில் 2 நாட்கள் கழிக்க நேரிடுகிறதா. இந்த சம்பவத்தால் தனது நல்ல பெயரையும் குடும்ப பெருமையும் இழந்துவிட நேரிடுமோ என்று சேகர் அச்சம் கொள்கிறார். அதே இடத்திற்குள் எதிர்பாராத விதமாக திரைப்பட இயக்குனர் சேது பாரதி தனது திரைக்கதையை தொலைத்துவிட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார். அடைக்கப்பட்ட கடையின் ஷட்டர் திறக்கப்பட்டால் சேகரின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாற நேரிடும். ஆனால் அதே சமயத்தில் கஷ்டத்தில் இருக்கும் சேதுவின் வாழ்க்கையோ சந்தோஷமாக மாற நேரிடும். இறுதியாக கடையின் ஷட்டர் யாருக்கு சாதகமாக திறக்கப்படவிருக்கிறது என்பதை நோக்கி கதை பயணிக்கிறது.